ஓம் நமச்சிவாய். பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாய் பகவானும் குருவோடு சேர்ந்து ரிஷப வீட்டில் இருக்கார். சூரிய பகவான் சந்திரன் வீட்டில் நட்பு பெற்று இருக்கார். புதன் சுக்கிரனும் அந்த கடக வீட்டிலேயே சந்திரன் வீட்டிலே இருக்காங்க. கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கன்னி வீட்டிலே தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சனி பகவான் எப்பவும் போல் அவர் கும்ப வீட்டில் ஆட்சியாக இருக்கார், மூல திரிகோணமாக இருக்கார். ராகு பகவான் மீன வீட்டில் இருக்கார். இதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமைகள். சூரியன் சந்திரன் வீட்டில் இருக்கும்போது தான் ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் வருது. இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் மிதுன வீட்டில் இருப்பார். 17ஆம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார். அதே போல் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி மேச வீட்டிலேருந்து ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார். ஆக இந்த மாதத்தில் கிரகங்கள் இப்படி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நிறைய விசேஷங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். அம்மன் வழிபாடு அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆடி மாதம்தான் மாரியம்மனுக்கெல்லாம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது, திருவிழா அதெல்லாம் நடக்கும். ஆவணி பிறந்தும் நிறைய கோயில்களில் விசேஷம் நடக்கும். இதில் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கார். அப்போ சனி பகவான்னா யார்? நீதிபதி. அப்போ நிறைய கோர்ட்டில் தீர்ப்புகள் நல்ல தீர்ப்பாக கிடைக்கும். அதே மாதிரி குருவும் செவ்வாயும் சேரும்போது இதுக்கு பேர் குரு மங்கள யோகம் சொல்கிறது. திருமணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. குரு அப்படின்னா தனம், பணம். செவ்வாயின்னா பட்டம், பதவி. அப்போ நிறைய பேருக்கு அரசு பணிகள், வியாபாரம் நல்லா இருக்கிறது, இதெல்லாம் நிறைய நடக்க போகுது இந்த மாதம். இந்த மாதம் ஜூலை மாதங்கிறது உண்மையிலே ஒரு சிறப்பான மாதம். இந்த மாதம் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனி வீடியோவாக இப்போ நம்ம வெளியிட போகிறோம். நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ தான் முத அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர் உறவினருக்கெல்லாம் சொல்லுங்கள். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தானே பார்க்கலாம். மறுபடியும் நான் வணங்கும் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை தாய், அத்தனை பேரையும் வணங்கி இந்த மாதம் முழுவதும் 12 ராசிக்கும் நன்மைகளே நடக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓம் நமச்சிவாய். நம்ம இப்போ மீன ராசியை பார்ப்போம். மீன ராசி அப்படின்னா ஒரு குரு பகவானுடைய அனுகிரகம் பெற்ற ராசி, நீர் ராசின்னு சொல்கிறது. எங்கேயும் போக மாட்டாங்க, போனால் உடனே திரும்பி வருவாங்க. அவங்களோட தொழிலே நிறைய போக்குவரத்துலேயே இருக்கும், அல்லது நீர் சம்பந்தமாக இருக்கும், ஞானம் அதிகமாக இருக்கும், புத்தி கூர்மையாக இருக்கும். சரி, இப்போ இவங்களுக்கெல்லாம் 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் 7.5 நடக்குதானா? நடக்குது தான். 7.5 சனி தான், உண்மை தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் 11ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய லாபங்களையும் நிறைய செல்வங்களையும் உங்களுக்கு கொடுத்தாரா? சனி பகவானை கொடுத்தாரு. நிறைய பேர் வீடு கட்டினீங்க, ஒரு சிலர் கல்யாணம் பண்ணீங்க, ஒரு சிலர் கார் வாங்கினீங்க, சொத்து சேர்க்க உண்டு. ஆனால் 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு அவ்வளோப்பா இல்லை. எப்போ? போன வருஷம். ஆனால் இந்த வருஷம் 7.5 சனி வந்தாலும் இது ஒரு சேமிப்புன்னு சொல்கிற இடம், விரயம்னு சொல்கிற இடம். இப்போ கிடைக்கிற பணத்தை சேமித்து வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு மதிப்பெண் குறைவாக இருந்தது, ஒரு சிலருக்கு நல்ல வேலை இல்லாமல் இருந்தது. இப்போது அந்த கவலை இல்லை. இனிமேல் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசபுத்தி நடந்தால் நல்ல முன்னேற்றம் உண்டு. இப்போ உங்கள் கேள்வி என்ன? ராசிநாதன் 3ல் போய் மறையலாமா? மறையக்கூடாது. ஆனால் 3ஆம் இடம்தான் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், வீரியம், கம்யூனிகேஷன், தொடர்புகள் ஸ்தானம், எல்லாம் 3. அப்போ நீங்களே 3ஆம் இடத்துல தொடர்புகள் ஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில், வீரிய ஸ்தானத்தில் இருந்தால் நீங்கள் அதிகமாக எஃபோர்ட் போடுறீங்க, அதிகமான முயற்சிகள் செய்கிறீங்க, அதிகமான தொடர்புகள்னால வருமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்? 2ஆம் இடம் தனத்தை கொடுக்கறது உங்களுக்கு. அதுக்கு அதிபதி யார்? செவ்வா. குரு யார்? தனகாரன், பணத்தை கொடுக்குறவர். இன்னும் பக்கம் குரு யார்? தொழில் ஸ்தான அதிபதி. அப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்து 3ஆம் இடத்துல இருந்தால், மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமா இருக்கிறதுனால, தனஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால, தனகாரன் குருவோட சேர்ந்ததுனால, 10 குடைய குருவோட சேர்ந்ததுனால பணம் வரும்.
இவ்வளோ உண்டு. அது மட்டும் இல்லை, ராசிநாதனுக்கு 10ல் சனி பகவான் இருக்கார். அப்போ தொழில் நல்லா இருக்கும். அப்போ உங்களுடைய முயற்சி தான் தேவை, உங்களுடைய உழைப்பு தான் தேவை. ஏழையராக எந்திரிக்கணும். உங்களுடைய உழைப்பு, படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் படிப்பில் மட்டும் கவனம் இருக்கணும். தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் என்ன தொழில் பண்ணுறீங்களோ, காய்கறி வியாபாரமோ, பர்னிச்சரோ, மளிகை கடையோ, ஜவுளி கடையோ, நகைக்கடையோ, என்ன தொழில் பண்ணுறீங்களோ, ஏர்லி மார்னிங் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு செவ்வாய் சேர்க்கை, இந்த குரு செவ்வாய் சேர்க்கை எங்கே பார்க்குது? திரும்ப 9ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்குது. தனகாரனும் தனஸ்தானாதிபதியும் ராசிநாதன் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை, உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை, உங்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப் கலத்திர ஸ்தானத்தை பார்க்கறதுனால மிகப்பெரிய வெற்றி உண்டுங்க. தைரியமாக இருங்க. அளவுக்கு அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. 30 வயசு கீழே இருக்கவங்க படித்தது மறந்துடும். நான் சொன்ன மாதிரி ஞாபகம் மறதியே இல்லாமல் இருக்கிறதுக்கு ராசியிலே ராகம் கேது இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போயிடணும். கணவன் மனைவிட்ட விட்டு கொடுத்து போகணும், மனைவி கணவன்கிட்ட விட்டு கொடுத்து போகணும், அரசு அதிகாரிகள் அந்த கீழே இருக்க லேபர்கிட்ட விட்டு கொடுத்து போகணும், ஸ்டாஃப்கள்கிட்ட. கடையில் இருக்கீங்கன்னா கடை முதலாளி தொழிலை விட்டு கொடுத்து போகணும். இந்த மாதம் தனம் வரும் மாதம், ஆனால் விரயம் காத்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுப விரயம் பண்ண போகிறீங்க. உங்கள் வீட்டில் யாருக்கோ கல்யாணம் நடக்க போகுது, உங்கள் வீட்டில் யாருக்கோ வீடு கட்ட போகிறீங்க, அல்லது வீடு கட்டி குறை இருந்தால் அதை பூர்த்தி செய்வீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வான நிலையை கொண்டு வரத்துக்கு நிறைய பணம் இந்த மாதம் கொட்டும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க. மீனராசிக்காரங்க நீங்கள் 16ஆம் தேதி 17ஆம் தேதி சந்திராசனம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக போங்க. பேங்க் டீலிங், வரவு செலவு வச்சுருக்கவங்க, ஃபைனான்ஸ் நடத்துகிறவங்க, ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க, பணம் விஷயமாக தொழில் பண்ணுறவங்க, கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. இந்த மாதமும் 7.5 சனியிலிருந்து மீள்வதற்கு நிறைய கிரகங்கள் உங்களுக்கு உதவி செய்து, குறிப்பாக 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய்கள் வரும். அதை சேமித்து வச்சு குடும்பத்துக்கு தேவையான வேலைகளை பாருங்கள். நீங்கள் வழிபட வேண்டியது முருகன் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. புதன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால மனைவினால் கணவனுக்கு யோகம் இருக்குது, கணவனால் மனைவிக்கு யோகம் இருக்குது. 5ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து இருக்கிறதுனால மனைவினால் மிகப்பெரிய யோகம் இருக்குது. சூரியன் 5ல் இருக்குது. 6ஆம் வீட்டு கிரகம் சூரியன், அவருக்கு 12ஆம் இடத்தை மறைஞ்சதுனால எதிரிகள் இல்லை, கடன் இல்லை, வியாதி குறையுது. அதற்கு பதிலாக அந்த எதிரினால் உங்களுக்கு லாபம் இருக்குது. 6ஆம் இடம் சர்வீஸ், அது சூரியனாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு அரசாங்கத்தினால் லாபம் உண்டு. இந்த மாதம் படிப்படியாக முன்னேறுவதற்கு பல வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டியது அந்த குமரமலையான் முருகன், அல்லது பழனிமலை முருகன், அல்லது சுவாமிமலை முருகன், அல்லது மருதமலை முருகன், அல்லது திருச்செந்தூர் முருகன். எதையாவது ஒரு முருகனை இறுக்கி பிடிங்க. அவன் அருளால் இந்த மாதத்தை வெற்றியடைங்க. ஓம் நமச்சிவாய.